குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்குறோம். நிச்சயமாக மிக ஆழமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் 25 வருஷம் ரொம்ப ஆழமாக கடவுள் புரிய வச்சிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்கிறாரு. இதை அசாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சும்மா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலை. மிக தெளிவாக உலகத்தில் நடக்க போகிறது, நடக்கிறது, நடந்தது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமாக புரிந்து தெரிந்துட்டு அப்புறம் தான் நாங்கள் சொல்ல தொடங்கியிருக்கிறோம். நாங்கள் எதையுமே ஆழமாக புரிந்திருக்கிறோம். நிச்சயமாக உலகத்தில் என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது எல்லாமே நமக்கு தெளிவாக கடவுள் புரிய வச்சுருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வச்சுட்ருக்குறோம். அதனால் இது தொடர்ந்து கேளுங்கள். ஆழமாக கவனமாக கேட்டால் நிச்சயமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா இருட்டில் இருக்கிறத இருந்து நம்ம வெளியே வந்தே ஆகணும், வெளிச்சத்துக்கு வந்தே ஆகணும். இந்த வெளிச்சம் இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக செழிப்பு வரும். எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? ரொம்ப பெரிய பாவம், ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய அநியாயமும், ரொம்ப பெரிய அக்கிரமம் சொல்லலாம், ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லலாம். இது தெரியுமா? கடவுளை தெரிஞ்சிட்ட அப்புறம் விட்டுட்டு போகிறது. அதை விட பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கடவுளை பற்றி புரிய வைக்கும்போது அதை கேட்காமல் அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன், கிடக்கட்டும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பாருங்கள். இதை விட பாவம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா கடவுள் உங்களை புரிய வச்சு உங்களை கூப்பிட்டு உங்களை நிச்சயமாக எங்கேருந்தோ இருட்டிலேருந்து எழுப்பி, ஏதோ கெட்ட சக்தி கூட எப்படியோ போயிட்டுருந்தீங்க. உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க. நிறைய பேர் பிரச்சனை தீர்ந்த உடனே ஓடி போயிடுவாங்க. அப்படியும் இருக்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் நிறைய பேரை பார்த்தோம் 25 வருஷத்தில். வெறும் பிரச்சனை மாத்திரம் தீர்றதுக்கு ஓடி வர்றவங்க நிச்சயமாக கடவுள் கையிலேருந்து ஸ்லிப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வருன்றது. தற்போதைய ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்ருக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். இது நிறைய பேரை நாங்கள் பார்த்தோம் 25 வருஷத்தில். ஆனால் இருக்கிறதுலையே பெரிய பாவம். அவங்க அது வரைக்கும் செஞ்சது எதுவுமே பாவம் கிடையாது. அதுக்கு மேலே செய்கிறது தான் பெரிய பாவம். அவர் கடவுள் கையிலேருந்தே விலகி தூரம் போயிடுவாங்க. ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கிறாங்க. இங்கே நிச்சயமாக தெளிவாக உண்மை கிடைக்கும். இங்கே தெளிவான உண்மை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விநாயகர்லேருந்து தொடங்குகிறோம். விநாயகரை பற்றி எந்த உண்மையும் தெரியாமல் தான் நீங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருந்தீங்க. இங்கே வந்துட்டு அப்புறம் தான் விநாயகர் யாருன்னு தெரியுது. அது உண்மை. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிட்ட அப்புறம் அப்படியே கண்டுக்காமல் உட்காந்துடுறீங்க பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப அநியாயம். அது பயங்கரமான பாவம். கடவுள் கண்ணில் அதுதான் பயங்கரமான பாவம். நீங்கள் என்ன வேணால் பாவம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் தப்பு பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே பொறுத்துருவார். கடவுள் எல்லாத்தையும் பொறுத்துருவார். ஆனால் கடவுள் பொறுக்காத ஒரே ஒரு பாவம் எது தெரியுமா? கடவுள் விஷயத்தை கேட்டுட்டு அப்புறம் உதாசீனப்படுத்திட்டு போகிறீங்க பாருங்கள். அதை கடவுள் பொறுத்துக்கவே மாட்டார். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, நிச்சயமாக திருப்பி கெட்ட சக்தி கையில் போய் விழுவீங்க. திருப்பி அவன் இவ்வளோ நாள் என்ன ப்ராப்ளம் பண்ணானோ அதை விட 10,000 மடங்கு பண்ணுவான். உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுள் கூட வர மாட்டார். அப்போ நினச்சி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் போய் நிற்கும். அதனால தான் தயவு செய்து இதை சாதாரணமாக சிம்பிளாக எடுத்துக்கிட்டு சும்மா ஏதோ கேட்கலாம், ஏதோ நம்ம பிரச்சனை தீர்த்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனை நிச்சயமாக தீரும். அது உடனே தீராது. நீங்கள் எவ்வளோ வருஷங்களாக செஞ்ச எவ்வளோ கப்லா, ஹிந்தியில் சொல்லுவாங்க கப்லா, அந்த மாதிரி நிறைய கப்லா பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. அது உடனே மாறணும், எனக்கு உடனே எல்லாம் கிடைக்கணும், உடனே கிடைக்கலன்னா உடனே விட்டுட்டு திருப்பி போகிறது, அது பயங்கரமான பாவம். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அப்புறமா அதோட சாபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதனால் யார் கேட்க தொடங்கினீங்களோ தயவு செய்து ஆழமாக இன்னும் ஆழமாக கேளுங்கள். என்ன புரிஞ்சுதோ அதை விட 1000 மடங்கு புரிஞ்சுக்க பாருங்கள். தெளிவாக உண்மையாக முக்கியமாக சொல்கிறேன், இங்கே எந்த மதமும் சொல்லித்தரல. விநாயகரை தெளிவாக சொல்லி கொடுக்கறது வேறு எந்த மதமும் கிடையாது. ரைட்டா? சைவ சித்தாந்தத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது.
ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் பாட்டுக்கு எதனா நினச்சிக்கிட்டு எதனா செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு கிடையாது. அதனால் தயவுசெய்து உண்மையை இன்னும் இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்ச வரைக்கும் போதுன்னு விட்டுட்டு போகாதீங்க. அப்படிப்பட்ட ஞானம் கிடையாது இது. உலகத்தின் எண்டு வரைக்கும், உலகத்தோட எண்டு வரைக்கும், அதாவது நம்ம வாழ்க்கையோட எண்டு வரைக்கும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நாங்களே இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும், ஆதார் கார்டுலேருந்து எல்லா விஷயமும் புரிய வச்சு, தெளிய வச்சு, இப்படி நடக்க போகுதுன்னு 2000 3000 வருஷம் முன்னாடியே சொல்லிகிட்ருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேரை நாங்கள் கேட்டோம். ஹிந்தி செஷனில் நிறைய பேரை கேட்டோம். ஆதார் கார்டை பற்றி எப்போ தெரியும்? 25 30 வருஷம் முன்னாடி தான் தெரியும். ஆனால் கடவுள் 2000 3000 வருஷம் முன்னாடியே எழுதிட்டார். இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க. உலகம் முடிகிற டைமில் இதெல்லாம் வரப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டு வரப்போகுது. அந்த கார்டு வந்தாச்சு. 3 ட்ரில்லியன் டேட்டாஸை உள்ளே ஏற்றி அந்த கடவுள் எல்லாம் பேசுவார்னு சொல்லிட்டு என்னமோ ட்ராமா பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் நடக்க போகுது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்டு கும்பிட்டே ஆகணும்னு சொல்ல போகிறேன். கெட்ட சக்தி வரப்போகுது. இதெல்லாம் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் நடக்க போகிறதும் நடக்கிறதும், இந்த ஆதார் கார்டு விஷயங்கள் நடக்கிறதும் நடந்ததும் எல்லாமே தெளிவாக புரிய வச்சு கொண்டு போயிட்டுருக்கிறாரு எங்களை. அது தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை தெளிவுபடுத்தணுன்னா வாங்க. இல்லையா, ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்குறோம், நாங்கள் அடி போகிறோன்னா போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நாங்கள் நிச்சயமாக எந்த நிமிடத்துலையும் எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறோம். 1 மணி நேரம் முன்னாடி ஆனால் சொல்லணும். வரும்போது 1 மணி நேரம் முன்னாடி எங்ககிட்ட சொல்லணும். அப்போ மட்டும்தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும், எங்களுடைய சௌகரியமும் சொல்ல முடியும். 1 மணி நேரம் முன்னாடி சொல்லணும். திடீர்னு வந்துட்டுலாம் வரோன்னு சொன்னாலாம் நடக்காது. அதனால் 1 மணி நேரம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. இந்த வாரத்துக்கு நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எப்படின்னா வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம ஒரு வாரம் டைம் வச்சுப்போம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் டைரெக்டாக வந்து பேசுங்க. பேசிகிட்ருக்கிறவங்க தொடர்ந்து வாங்க. அப்புறம் மெசேஜ் கேட்குறவங்க தொடர்ந்து கேளுங்க. ஆனால் மெசேஜ் மட்டும் கேட்டுட்டு இருந்தால் போகாது. பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை இன்ட்ராக்ட் ஆகிட்டு அப்புறமா மெசேஜ் கேட்டால் உங்களுக்கு நல்லது. அதனால் வெளியூரில் இருக்கிறவங்க நிச்சயமாக மாதத்தில் ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக சொல்கிறேன். இந்த 5 நிமிஷம் சொல்கிறத விட 1 மணி நேரம் இன்னும் நன்மையாக இருக்கும். ஆனால் அதையும் உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். அவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள். வெற்றி வாழ்க்கை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.